அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையானது எப்படி காணப்படும், அவர்களுடைய குழந்தைகளினுடைய படிப்பு நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதமானது பிறக்க இருக்கிறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய தொடக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா உலகுக்கு தெரியாமல் இருந்து வந்த உங்களுடைய திறமைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது தெரிய வரும். அதேபோல் உங்களுடைய செயல்திறனில் மாற்றங்கள் ஏற்படுங்க. சுப நிகழ்வுகள் சுப செலவுகளையும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலங்கள், பல வழிகளில் பணமானது சேரும். மனதையும் பையையும் பார்த்தீங்கன்னா நிரப்பக்கூடிய வகையில் அந்த பணமானது சேரப்போகிறது. அதேபோல் உங்களுக்கு கஷ்டங்கள் கவலைகளானது நீங்கி பொருளாதார நிலைமைகளானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. வீடு நிலம் வாகனம் போன்ற சுப விரய செலவுகளும் உண்டாகும். வேலையில் வெகுவாக பணியாற்றி நற்பெயரை நீங்கள் பெறுவீர்கள். உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வீர்கள். குலதெய்வத்தினுடைய கருணை முழுவதுமாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை அதிர்ஷ்டங்கள், அதேபோல் காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமான பலனையே கொடுக்குங்க. முன்னோர் வழி சொத்தில் இருந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகும். நடப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவா என்று நினைக்க தோன்றுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிறருடைய பணம், வரதட்சணை பணம், எதிர்பாராத தனலாபம், லாட்ரி, புதையல், உயில் ஆயுள் காப்பீடு போன்ற வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய திறமையின் மீது நீங்கள் கொண்ட வைராகியம், பிடிவாத குணங்கள், ஆளுமை திறன் உங்களுடைய தொழிலில் உத்தியோகம் மூலமாக உங்களை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா தடுத்தவர்கள் காணாமல் போவார்கள். தொழில் அதிபர்களினுடைய நீண்ட நாள் கனவானது இப்பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கலாங்க. விவசாயிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இயன்ற வரை பார்த்தீங்கன்னா பெரிய கடன் வாங்கி விவசாயம் செய்தலை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய சொந்த வீடு வாகன கனவை பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற ஏற்ற காலங்கள் இது. அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனும் விரயங்களும் உங்களுக்கு வரப்போவது உறுதியாகிவிட்டது. கடன் வாங்கி சுப விரயமாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதேபோல் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியங்களானது சீராகுங்க. உற்றார் உறவினர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை மகிழ்விக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலுமே போட்டித் தேர்வு எழுதக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மாநில மாவட்ட பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெறுவது உறுதி. அதேபோல் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் சகோதர சகோதரிகளினுடைய ஒத்துழைப்பினால பூர்வீக தொழிலை பிரிக்க நேருங்க. மனதில் சில சில சங்கடங்கள் இருந்தாலுமே படுத்துடன் நிம்மதியான ஒரு தூக்கங்கள் வரும். அதேபோல் விருச்சிக ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 2, 5ஆம் அதிபதியான குருவை தனது 4ஆம் பார்வையினால் பார்க்கிறார். இது குருமங்கள யோகமான ஒரு பலனை கொடுக்குங்க. மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். பூர்வீக புண்ணிய ஸ்தானமாக பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆணவ பலம் பெருகுங்க. புத்திர பிரதாபத்தில் பார்த்தீங்கன்னா நிலவிய நிறைய தடைகளும் தாமதங்களும் இப்பொழுது அகலும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையான சம்பவங்களானது நடைபெறுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வழி நடத்த செய்யும். அதேபோல் குலதெய்வ தொடர்பான வேண்டுதல்கள் பலிதமாகும். பூர்வீக தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வர வாய்ப்புகளானது உண்டுங்க. அதேபோல் விட்டு விலகிய சொந்தங்கள் உங்களை புரிந்து கொண்டு நாடி பேசுவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மனக்கவலைகளும் இப்பொழுது நீங்கும். இழுப்பறி நிலைகளானது மாறி மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுங்க. வீடு அல்லது அலுவலகங்கள் தொடர்பான இடமாற்றங்களானது ஏற்படுங்க.
அதேபோல் வீடு வாகன யோகங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உள்ளது. பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுப்பார்கள். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியங்களானது மேம்படும். மேலுமே விருச்சிக ராசி நேயர்களினுடைய பொருளாதாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது நல்ல வாய்ப்புகளானது தேடி வருங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து வெற்றியை எட்டி பிடிப்பீர்கள். வாழ்க்கை தரங்களானது உயரும். தனவரவு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது நிலவுங்க. வாழ்க்கை துணையினுடைய வருமானங்கள் இரட்டிப்பாகும். பொருளாதாரங்களுமே சிறப்பாகவே வந்து இருக்கும். உங்களுக்கு கேட்ட இடத்திலும் கேட்காத இடத்திலுமே கூட கடனானது இப்பொழுது கிடைக்கலாம். வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்க உங்களுடைய வீட்டு வாசலில் காத்து இருப்பார்கள். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தொழில், திடீர் உயில் சொத்து, லாட்ரி, ரேஸ், பங்குச்சந்தை என அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு பண வரவுகள் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் அப்படின்னே சொல்லலாம். அடமான நகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மீட்டு சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் உங்களுடைய உபரி வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லணுங்க. எவ்வளவு வருமானங்கள் வந்தாலுமே உங்களுக்கு கட்டுக்கடங்காத ஒரு விரயங்களும் இருக்கத்தான் செய்யும். பணம் வந்த சுவடு இருக்கும், ஆனால் போன சுவடு தெரியாது. அதேபோல் தாங்க முடியாத விரயங்கள் மன உளைச்சலை கொடுக்கும். இதுவரை ஒரு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் இன்னொரு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்களானது உண்டாகுங்க. சில்லறை வணிகம் செய்தவர்கள், மொத்த வியாபாரம் செய்பவர்கள், அதேபோல் வேற்றுமொழி பேசுபவர்களால் நன்மைகளானது தேடி வரும். தொழில் போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. போட்டியை சமாளிக்க உலகத்தில் எத்தனை குறுக்கு வழிகள் உண்டோ அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். அதேபோல் உங்களுடைய மூளையை மூலதனமாக்கி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் என்றால் என்று கேட்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளத்தனம் மிகும். அதேபோல் கூட்டங்கள் கூடினாலுமே கள்ளக்கலை கட்டாது. அரசினுடைய வரி சுமை காரணமாக குலத்தொழிலை வந்து பார்த்திங்கன்னா செய்து வருபவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வேறு தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லலாம். வெளியூரில் வேலை பார்ப்பவர்கள் குலத்தொழிலை வந்து பார்த்திங்கன்னா செய்வதற்காக சொந்த ஊருக்கு வந்து விடுவர். இந்த விஷயங்கள் அனைத்துமே முதலீட்டாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தரர்களுக்கு படித்து முடித்தவர்களினுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த நல்ல வேலைகள் இப்பொழுது கிடைக்குங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலையில் சேர உத்தரவுகளானது ஏற்படும். பணிச்சுமைகள் அதிகரிப்பதனால உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மந்தத்தன்மை, தயக்கங்களானது இருக்குங்க. சோம்பல், மறதிகளானது உருவாக போகிறது. உழைக்காமல் உண்ணும் எண்ணம், தேவையற்ற கோபங்களானது வருங்க. தீர்க்க யோசிக்காமல் எடுத்த முடிவு எதிர்காலத்தை வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீர்கள். விருப்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. சிலருக்கு சிறிய பதவி உயர்வுகளானது கிடைக்கும். உத்தியோகத்தில் வேகங்கள், விவேகத்தை கடைபிடித்தால் மட்டுமே உங்களை காத்துக்கொள்ள முடியும். மேலுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் கவனமாக காயை நகர்த்த வேண்டுங்க. அரசு சார்ந்த ஒப்பந்தங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும். அரசு ஒப்பந்தங்களை மீறுவது, அலட்சியங்கள் செய்வது ஆபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதேபோல் மக்களுடைய மனதில் இடம் பிடிக்க ஆக்கப்பூர்வ பணிகளை செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவீர்கள். எழுந்த பதவி உங்களை தேடி வரலாம். அதேபோல் அரசியலில் இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தி கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவுடன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முயற்சிக்கலாம். சனி பகவானினுடைய அருள் இருந்தால் மட்டுமே பட்டங்களும் பதவிகளும் தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சாதகமான சூழ்நிலையில் அமைந்தால் அரசியல்வாதிகள் ஜெயிப்பது உறுதி. அதேபோல் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு இப்பொழுது மிக சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சுமூகமான உறவுகளானது நீடிக்குங்க. அதேபோல் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இல்லத்தில் நல்ல சம்பவங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடைபெறுங்க. குடும்ப ஒற்றுமைகளானது பலப்படும். பணப்புழக்கத்திற்கு குறைவுகள் இருக்காது. அதேபோல் பொன்பொருள் சேரும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணக்கூடிய கனவுகள் பலிதமாகுங்க. அதனுடைய காலங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் நோய்களானது நீங்கி ஆரோக்கியங்களானது அதிகரிக்கும். நெடுதூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்ய ஏற்ற காலங்கள் இது. அதே சமயம் உங்களுக்கு சனி செவ்வாயினுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டு இருப்பதனால குடும்ப வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்குறைவுகள் இருக்க செய்யும்.
வேற்றுமொழி பேசுபவர்களுடன் அந்நிய தேசத்தில் குடியிருக்கக்கூடிய நிலைகளானது ஏற்படும். சிலர் மதம் மாறி பார்த்திங்கன்னா வேறு மத வழிபாடும் செய்யலாம். நிம்மதியான தூக்கங்கள் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெருவாசிகளுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். நட்பு பாராட்டக்கூடிய மனம் இல்லாவிட்டாலுமே பகையை வளர்க்காமல் இருந்தாலே போதுமானது.